அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இட்லி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. வாணலி விட்டுச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயவும் இந்த நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த இட்லி துண்டு அதை இந்த எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரோஸ்ட்டு மாதிரி வரணும், நல்லா முறுமுறுன்னு. அந்த மாதிரி வரும்போது எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. வேணும்னா இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கல. போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு பொரித்து வச்ச இந்த இட்லி துண்டு இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸ் வேணுன்னா விட்டுக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினிங்கன்னா சூப்பராக ஸ்பைசியான ஃப்ரைடு இட்லி ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.